இப்ப சொல்லுங்க என்னென்ன ஜாமான் வேணும்? மெயின் ஐட்டம் தக்காளி வெங்காயம், அப்புறம் இன்னொன்னு இருக்கு. சொல்லுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி வித் புதினா. அண்ணா புதினா எதுக்குண்ணா சட்னியா வைக்க போறீங்க? டேய் சேர்த்து வாங்குற, அப்பதான் வாங்குற பொருளுக்கும் காசுக்கு கரெக்டா இருக்கும். மாப்பிள்ள என்ன பண்ற? ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்க? சும்மா தான் வீட்டுல இருக்கேன். சரி சரி, மத்தியானம் வீட்டுக்கு வந்துரு, சமைக்கலான்னு இருக்கேன். இது சமையல் பண்ணியும். ஏய் எப்படா சமையல்லாம் கத்துக்கிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஞாயிற்றுக்கிழமை வேறையா கடுப்பா இருக்கு, அதான் இருக்கிற மசாலா ஒன்னா குட்டி குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். இதே ஒன்னா குட்டி குழம்பு வைக்க போறியா? ஏய் ஏதாவது பண்ணி ஏடா குடமா ஆக்கிடாத. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, நீ வா பாத்துக்கலாம். வரும்போது இன்னும் 2 பேரை கூட்டு வா. 1 minute later. ஓகே, மதியம் ரெடி பண்றதுக்கு எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வர சொல்லாச்சு, வாங்கிட்டு வந்துருவான். இப்ப பசிக்குது, என்ன பண்ணுவோம்? அதாவது சிம்பிளா வீட்டுல பிரெட் இருக்கு, அதை வச்சு ஏதாவது பண்ணிவிடுவோம். முட்டை. ஓகே இப்படி பண்ணிடலாம். முட்டை ஃபர்ஸ்ட் வேணும். முட்டை 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 வேணும். ஐயோ முட்டை கீழே விழுவுது. ஐயோ முட்டை வேற கீழே விழுந்துட்டே. அம்மா வேற வெளில போயிருக்காங்க, வரத்துக்குள்ள கிளீன் பண்ணணும், இல்லைன்னா ஒரு வழி ஆயிடும். வா முடிஞ்சுது. இப்போ போய் செய்ய பொறுமையா. இந்த முட்டை பஞ்சாயத்துலாம் வேணாம், அழகா பிரெட்ல நெய் போட்டு பரட்டி போட்டு சாப்பிட்டுப்போம். ஓகே. யார் அது? இது என்ன புது நம்பரா இருக்கு? அட்டன் பண்ணுவோம். ஹலோ சொல்லுங்க. அரே பாய், நாங்க வடக்கன்ஸ்ல இருந்து பேசுறோம். நாங்க தெக்கன்ஸ்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல, நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம். அரே பாய், பெயிண்டிங் ஒர்க்கு கால் வந்துச்சு, வரலாமா? பெயிண்டிங் ஒர்க்கா? பையா எங்கனா வீடியோ கட்டல, எங்க இருந்து பெயிண்ட் அடிக்கிறது? அரே பாய், இந்த நம்பர் தான் கால் வந்துச்சு. இந்த நம்பர் தான் வந்துச்சா? ராங் நம்பரா இருக்கும் அநேகமா. சரி ஓகே பாய், வச்சிரேன். ஓகேவா? என்ன வச்சிட்டான்? சரி போட்டு நம்ம பாப்போம். ஓகே பக்காவா போயிட்டு. மணி வேற 11ஆவது, இவனை வேற ஜாமான் வாங்கிட்டு சொன்னா ஆளை காணும். அவனை வேற மத்தியானம் சாப்பிட வர சொல்லிவிட்டேன். இப்ப என்ன பண்றது? இந்த பையன் போன் அடிச்சா போன் கூட எடுக்க மாட்டேங்கிறான். இப்ப நம்ம வந்து சிக்கன் சமைக்க போறது இல்ல, வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போறோம். அதுக்கு தேவையானது கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இந்த மாதிரி, அப்புறம் காய் ஐட்டம் ஒரு 3-4 போட்டுப்போம். அடுத்தது மசாலா ஐட்டம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், காரத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். மெயின் ஐட்டம் அரிசி தான். இந்த பையில வேற ஜாமான் வாங்கிட்டு சொன்னா ஆளக்கான அரிசி அதுல தான் இருக்கு. லேட்டாக்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, இவங்களும் வேற வந்துருவாங்க. இல்லை இங்க பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வந்துருமா அரிசி? என்ன பண்ணுவோம், மற்றதெல்லாம் வீட்டில் இருக்கு, இருக்கிறத வச்சு செஞ்சிடலாம். ஏன்னா இவன் எப்போ வருது, நம்ம எப்போ செய்யறது? ஓகே இது பண்ணுவோம். அண்ணா சொல்லுப்பா. அரிசி வேணுண்ணே. என்ன அரிசி? என்ன அரிசின்னு சொல்லணும்ல? பாஸ்மதி அரிசிண்ணே. பாஸ்மதி அரிசி வாங்குறது இல்லப்பா, ரொம்ப ஓடாதா, அதனால வாங்குறது இல்ல. இது இல்லையா? என்ன இப்படி சொல்றீங்க? வேற எங்கண்ணே கிடைக்கும்? இங்க எந்த கடையிலும் இருக்காதுப்பா, சிட்டிக்கு தான் போகணும். சிட்டிக்கு தானே ஒருத்தன் அனுப்புனா, அவன் இடத்துக்கு ஜாமான் வாங்கிட்டு வந்தா நான் இங்க வரதுக்கு வேலையே இல்லைண்ணே. சரி வரணும். ஐயோ வண்டி வேற பஞ்சர் ஆயிட்டு, அண்ணன் வேற போன் அடிப்பாரு. ஐயோ என்ன 10 கால் பண்ணிருக்காங்க, அரிசி வேற இல்லன்ட்டாங்க. இந்த பையன் தான் போன் அடிக்கிறான். என்ன கேப்போம்? அண்ணா சொல்லுங்க. டேய் எங்கடா இருக்க? அண்ணா வண்டி பஞ்சர் ஆயிட்டேன், இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமையா, இன்னைக்குன்னு பார்த்து ஒரு கடை இல்ல, அதான் வண்டியை தள்ளிட்டு வரேன். டேய் நீ வண்டியை போட்டு பஸ்ல வாயேன்டா. அண்ணா குறுக்கு வழியில வந்தனால இந்த லைன்ல எதுவும் பஸ் கிடையாதுண்ணே. டேய் மணி வேற ஆகுது, சமைக்கணும், எப்போ வருவ? அண்ணா நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் வர முடியும் வந்துடுறேன், நீங்க மத்தெல்லாம் பாத்துட்டு இருங்க. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை. இப்ப என்ன? பாஸ்மதி அரிசி இருக்குல்ல, பாஸ்மதி அரிசி. டே அதான்டா மெயின், அதையாண்டா விட்டு வந்த? அதானே பாஸ்மதி அரிசி வாங்கிட்டேன். நீங்க 2 கிலோ வாங்க சொல்லிருந்தீங்களா? இங்க வேற ஆஃபர் போட்டிருந்தாங்க, 3 கிலோ பாஸ்மதி அரிசி வாங்கினா 1/2 கிலோ பச்சரிசி ஃப்ரீயா. நான் என்ன பண்ணேன், 3 கிலோ வாங்கிட்டு பச்சரிசி ஃப்ரீயா வாங்கிட்டேன். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ டேய் மூடிட்டு வாடா. 10 minutes later. அண்ணா இந்தாங்க, கொண்டாடா.
நீ போ, நம்ம அப்புறம் பேசிப்போம். சரிண்ணே. டேய் அண்ணே வெங்காயம் கட் பண்ணுவியா? சரிண்ணே. வெங்காயம் உரிக்க தெரியும், வெங்காயம் கட் பண்ண மாட்டேன். வெங்காயம் கட் பண்ணா கண்ணு எரியுதா, அதனால பண்றது இல்ல. போட. சரிண்ணே. இந்த பையனை நம்பி ஒரு பிரச்சனையும் இல்ல. காலையில ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னா இப்பதான் வாங்கிட்டு வந்திருக்கான். நல்ல வேலை இப்ப சொல்லியிருந்தா நாளைக்கு தான் வாங்கிட்டு வந்திருப்பான். சரி, நம்ம டப்புனு வேலையை பார்ப்போம். ஓகே, காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்ப சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் எண்ணெய். ஓகே, எண்ணெய் சூடாயிட்டு அடுத்து இந்த பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்கெல்லாம் போட்டுடலாம். மிளகு போடணும். அரைச்சி போடலாமா இல்ல அப்படியே போடலாமா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அப்படியே போட்டு விடும், பாத்துப்போம். முந்திரி வாங்கியிருக்கேன். வெஜிடபிள் பிரியாணி முந்திரி போடுவாங்க, போட்டு பார்ப்போம். ஓகே, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினா காயெல்லாம் போட்டுடலாம். ஓகே, காயெல்லாம் போட்டாச்சு. அடுத்து அரிசி தான். ஐயோ, அரிசி வேற கழுவவே இல்லையே. ஓகே, எல்லாம் போட்டாச்சு. உப்பும் போட்டாச்சு. ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருந்தா ரெடி ஆயிடும். போடிப்போம். எங்க இருக்கான்னு தெரியல. ஹலோ, டேய் வந்துட்டியா? எங்க இருக்க? டேய் பாதி தூரம் நெருங்கிட்டேன். நான் ஒரு 3/4 மணி நேரத்துல வந்துருவோம். அங்கெல்லாம் எப்படி ஓகேவா? இங்க எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு ஒரு வேலை தான், டேஸ்ட் மட்டும் பார்க்கணும். சரி, பாத்து வை, நான் வந்துடுறேன். சரிடா. ஓகே, ரெடி ஆயிட்டு டேஸ்ட் பாத்துருவோம். யாரா டே? வெய்யான் கூப்பிடுறான். ஹலோ, சொல்றா. அண்ணா என்னடா? அண்ணா வெங்காயம் கட் பண்ண ஆளு கூப்பிட்டு வரேன். டேய் நான் சமையலே முடிச்சுட்டேன், வர வேணாம். இது முடிச்சிட்டீங்களா? அண்ணா நான் ஆளு அழைச்சிட்டு வரேன். டேய் நீ ஏன்டா இதெல்லாம் பண்ற? அண்ணா வெங்காயம் உரிச்சாவே தரேண்ணா. நீங்க அடுத்த வாரம் சமைச்சிங்க, நான் சம்பளம் வேற கொடுத்துறேண்ணா. ஏன்டா இப்படி பண்றீங்க? வேலையே பார்க்காம சம்பளம் கொடுத்துருவியா? வேணா ஒண்ணு பண்ணுங்க, பக்கத்து வீட்டுல வெங்காயம் வெட்டுற வேலை இருக்கு, அங்க வேணா போய் வெட்டுங்க. எது இந்த பக்கத்து வீடு பாட்டி வீடு தானே? நான் பாத்துக்கிறேன். பாத்துக்க. பக்கத்து வீட்டு பட்டே உலக்க எடுத்து அடிக்கும், சாவு. என்ன டார்ச்சர் பண்றான். சரி, நம்ம டேஸ்ட் பாப்போம். என்ன ஒண்ணுமே இல்ல, உப்பு இல்ல, காரம் இல்ல, என்ன ஒண்ணுமே இல்ல. கரெக்டா தானே போட்டோம். இப்படி சாப்பிட்டா உடம்பு சரியில்லை, போய் வயிற்றால படும் போல இருக்கு. என்ன வயிறு ஒரு மாதிரி பண்ணுது, திரும்பி சாப்பிடவும் இல்ல. ஐயோ ஐயோ, முடியல, ஓடுறா. ஜஸ்ட் மிஸ்ட். 2 minutes later. முடிஞ்சுதுடா. இவ்வளோ நேரம் வர சொல்லிட்டேன், சாப்பாடு வேற இப்படி போயிட்டு. போன் அடிப்போம். ஹலோ, ஏண்டா சொல்றா? டேய் நீங்க வாங்கடா, வரப்போ புரோட்டா வாங்கிட்டு வாங்கடா. புரோட்டா வாங்கிட்டு வருவா? ஏண்டா சாப்பாடு என்னாச்சு? டேய் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுடா. நீங்க எத்தனை பேர் வந்தீங்களோ அத்தனை பேருக்கு புரோட்டா வாங்கிட்டு வாங்கடா. எனக்கு மறுபடியும் வயிறு கலக்குதுடா. ஏய் வந்துடா, மறந்துடாம வாங்கிட்டு வந்துடா. ஓடுறா. அமுகு டுமுகு அமால் டுமால்.